நைட் வியூ இந்த ஆங்கிளில் திருச்செந்தூரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது டே 2 என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு நேர் எழுதாப்பில் தான் மொட்டை அடிக்கிற இடம். டே 1 அன்னைக்கு என்ன பண்ணோம், நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம், எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி நான் 2 vlog போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 5:15 இருக்கும். தம்பியையும் எழுப்பிட்டு நான், அம்மா, அப்பா, என் ஹஸ்பண்ட் 4 பேரும் தம்பி தூக்கிட்டு மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போய் நேராக வந்து நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் போய் யாருக்கு மொட்டை அடிக்க போகிறீங்களோ அவங்களையும் இவங்க தான் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க வெப்கேமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ அப்படியே ரிசிப்டில் விழுகுது. அதை எடுத்து கொண்டு போய் மொட்டை அடிக்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் தான் சரு நீட்டாக அடித்து விட்டுறாங்க. அப்புறம் இந்த மொட்டை அடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கே ஓப்பன் ஆகிடுது காலையில். ஸோ நம்ம வந்து எப்போது என்ன டைம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, நீங்கள் எல்லா நாளுமே ஏர்லி மார்னிங் இந்த 5 to 6 போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு நாங்கள் அந்த டைம் போய் மொட்டை அடிச்சுட்டு ரூமுக்கு போய் ரெடியெல்லாம் ஆகிட்டு இப்போ சாமி தரிசனம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி சாமி கும்பிட்டு வந்து இதை பண்ணணும்னு நினச்சேன். இது என்னென்னா, இந்த திருப்பதியிலலாம் வந்து நாமம் போட்டு விடுவாங்கல்ல, அது மாதிரி இங்கே வந்து பட்டை போட்டு அழகாக வந்து வேல் வச்சு பச்சை குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அழகாக பண்ணுவாங்கன்னு நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அது கரெக்டாக தம்பிக்கு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் அடுத்து போய் நானும் வச்சுக்கிட்டேன், என் ஹஸ்பண்டும் வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் 3 பேருமே அதை வச்சுக்கிட்டோம். எங்கள் அம்மா அத்தையெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த லுக்கில் பார்க்குறதுக்கு வந்து பார்க்கவே பாந்தமாக ரொம்ப சாந்தமாக தெரியுறேன் அப்படி சொன்னாங்க. திருச்செந்தூர் வந்தால் கண்டிப்பாக இதை நெத்தியில் வச்சுக்கணும்னு நினச்சேன், அதை பண்ணியாச்சு. இது சின்ன வயசில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். திருச்செந்தூர் திருப்பதிலாம் பிளான் பண்ணாங்க அப்படின்னா சாமி எப்போ நினைக்குதோ அப்போ தான் நம்ம போக முடியும்னு. அது ஏஜ் இப்போ ஆக நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். ஆமாம்ல அப்படின்னு. டைம் இப்போ கரெக்டாக 7:30 இருக்கும் காலையில். நாங்கள் சாமி பார்க்க இப்போ உள்ளே போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்றைக்கி நாங்கள் போன டைம் வந்து எக்ஸாம் டைமுங்கிறதுனால பெருசாக ரஷ் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டோம். உள்ளே போய் ராஜ அலங்காரத்துலேயும் பார்த்தோம். அப்போவே திற போட்டாங்க. அங்கேயே வெயிட் பண்ணி நின்று பச்சை உடுத்தின இதுலேயும் முருகனை பார்த்தாச்சு. சாமி முன்னாடியே ரொம்ப நேரம் நின்று மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தது. தேங்க் காட், முருகனுக்கு தான் நன்றி. உகான்னு என் பையனும் அங்கே அமைதியாக நின்று சமத்தாக கோஆப்ரேட் பண்ணி சாமி கும்பிட்டான். சாமி கும்பிட்டு வெளியில் வர்ற இடத்துல அந்த முன்னெல்லாம் வந்து ஸ்லிப்பர்ஸ் போடுற இடம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய லேடிஸ் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால் வந்து கேஆர் பேக்ஸ் அண்ட் ஆங்க்லெட்ஸ். இதில் எல்லாமே அவங்களே அவங்க கையால் பண்ணுறது, ஹேண்ட்மேடு. அவங்களே எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நேம் கௌசல்யாராம். நான் ராஜபாளையத்தில் வரேன். நான் வந்து கேஆர் பேக்ஸ் அண்ட் ஆங்க்லெட்ஸ் பிராண்ட் என்னோட பிராண்ட் நேம். கஸ்டமைஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 12 pouch ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரைஸ் என்ன அமௌண்ட்லேருந்து பர்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்? 30 rupeesலேருந்து 3000 above வரைக்கும். இப்போ இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே மேம், அது பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துக்குவீங்க? ஓகே மேம். ஒரு 1 month பிஃபோர் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ரெக்கமெண்ட் படி செஞ்சு என்ன சைஸில் என்ன வித் லென்த் கேட்குறமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே. இவங்க கிட்ட ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட்ஸ், ஆங்க்லெட்ஸ், கீ செயின்ஸ், சின்ன சின்ன காயின் பவுச்சஸ்லேருந்து ஷோல்டர் பேக்ஸ், டோட் பேக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஹேண்ட்மேடாக அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் உங்களோட விசிட்டிங் கார்டு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இவங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன செஞ்ச பொருளெல்லாம் இருக்கிற கடை. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், நான் நிறையா வந்து நான் போகிற இடத்துலையா இருந்தாலும் சரி, இப்போ எங்கள் ஊர்லையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மண்ணால் ஆன பொருள் செய்கிறவங்க, இந்த பானை செய்கிறவங்க, அவங்கள பற்றின வீடியோலாம் நான் அங்கங்கே அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுற மாதிரியோ ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட பேசி நான் அவங்களோட பொருளெல்லாம் உங்களுக்கு நான் காமிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த வேலைப்பாடுகள் செய்கிறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஸோ நம்மளால் முடிஞ்ச வகையிலலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன்ஸையும் நீங்கள் இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலையை கற்றுக்கிட்டு செய்ய வர்றவங்க வந்து இன்னும் அதிகமாவாங்க. இதெல்லாம் அழிஞ்சு போகாமல் நமக்கு வந்து ரொம்ப வருஷங்களுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாமும் இது அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, மியூசியம் மாதிரி அந்த பொருளை வாங்கி வீட்லையாவது வச்சுருப்பாங்க. இப்படிலாம் ஒன்று இருந்தது அப்படிங்கிறதையாவது அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது வந்து பருப்பு கடையிற சட்டி, பருப்பு கடையிறதுக்கு, கீரை கடையிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அது எப்படி இருக்கு? கொத்தா இருந்தா தானே நல்ல அந்த இப்படி கடைவாங்கல்ல, ஆமா, அந்த மத்து வச்சு கடையும் போது சரி அதுக்குள்ளார போய் நின்னுக்காதுங்களா? அதெல்லாம் போகும், அதெல்லாம் நீட் ஆயிடும். நம்ம அந்த நரம்பு இருக்குங்களா, வயிற்றுல நரம்பு இருக்குங்களா, அதை அதை வச்சு வாஷ் பண்ணாலே அது போயிடும். தேங்காய் நார் வச்சாவே போயிடும். போயிடும். நம்ம வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் சாதம் போட்டு அதை பெரட்டி சாப்பிடுவோம், கூட அதுலயே எல்லாமே வந்துடும். அது சொல்லுங்க. அதான் இதுல ஸ்பெஷல். அதுக்காக தான் சட்டி சாரி. ஆமா ஆமா கரெக்டா ஒரு 2 டிகிரி இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாலில் அத்தைக்கு பர்ஸ் வாங்கினோம், சூப்பராக இருந்தது. இங்கே வந்து இந்த மண் சட்டி வாங்கியிருக்கோம். இதுவும் வந்து அத்தைக்கு தான். அத்தை வந்து குழம்பு வைக்க வேணும், நான் ஊருக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அழகான பொருள் நான் காமிச்சது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. இவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து சொந்தமாக பாட்ரியே வச்சுருக்காங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுக்கறதுனாலும் கொடுப்பாங்க. இவங்களோட விசிட்டிங் கார்டுமே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இவங்க கிட்ட இருக்கிற பொருள் எதையாவது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கொரியர் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சி கேட்டிங்கனாலும் நீங்கள் அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ கால்ஸ்லேயோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ரொம்ப சேஃபாக பேக் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி 2 விலாக்லையும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் நைட் டின்னர் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே இந்த ஹோட்டல் காவேரியில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா இருந்தது, வயிற்றுக்கு எந்த தொந்தரவுமே பண்ணல. ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா தாராளமாக நம்பி ஃபேமிலியோடு இந்த ஹோட்டல் காவேரியில் சாப்பிட்லாம். இந்த ஏரியாலையுமே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து சாமி படங்கள் விற்கிறது, அப்புறம் பூஜை ரூம் திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதில் 2 ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினோம். வாங்கிட்டு இப்போ வந்து ரூமுக்கு வந்தாச்சு. சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணி வாங்கின கூட திங்ஸும் இதில் இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷலாக 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பேக்கு. என்னென்னா இங்கே திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸ் பன்னீர் இலையில் விபூதி கட்டி கொடுப்பாங்களாம். இங்கே இது ரொம்ப வந்து விசேஷம். இதை வாங்கிட்டு வர்றது அவ்வளோ வாசமாக இருக்குமா இதில் திருநீர் நம்ம நெத்தியில் வைக்கிறப்போ. அதனால் இது வந்து ஒரு பேக்கில் ஏதோ அப்படியே செட்டாக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் அப்படி அப்படியே பேக்கில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட் எடுத்தோன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக எங்கே போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாந்தி பேக்கரின்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் அங்கே ட்ரெடிஷ்னல் இந்த அல்வா அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு கரூருக்கு கிளம்பியாச்சு. இந்த கடை நம்ம திருச்செந்தூர் அந்த டவுனெல்லாம் கிராஸ் பண்ணி கொஞ்சம் அந்த அவுட்டர் ஏரியாவுக்கு வருவோம்ல அந்த இடத்துல இருந்துச்சு. தாண்டி போயிட்டோம். அப்புறம் அம்மாவுக்கு திடீர்னு தோணுச்சு இங்கே நிறுத்தலாம், நம்ம ஏதாவது வேணுங்கிறது வாங்கிட்டு போகலாம். இது எல்லாமே வந்து இந்த பனை ஓலையில் பின்னினது, கூடை, இடியாப்பத்தட்டு, பாக்ஸ், ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரிலாம் நிறைய அழகழகாக வச்சுருந்தாங்க. என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை பண்ணுறதுக்கும் இப்போ ஆளுங்க இல்லை. ஆக்சுவலி இந்த திங்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா இந்த திருச்செந்தூர் சுற்றி இருக்கிற ஏரியாவில் ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம்லாம் இருக்கும்ல, அங்கே அவங்க செஞ்சு தர பொருளை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கடைகளில் விற்கிறாங்க. அதனால் இங்கே விலையுமே எப்படி இருக்குன்னா 250, 300, 350, 400, 450ன்னு விலை வந்து வேரி ஆகுது ஒவ்வொரு பொருளுக்கும். சிலது கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, சிலது ஓகேவா ரீசனபிளாக இருந்தது. ரீசனபிளாக இருந்தால் சில திங்ஸ் நாங்கள் இங்கேருந்து வாங்கினோம். அதுலேயும் எனக்கு இந்த கூடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வாங்கி என்ன பண்ணுறது, சில நேரம் இந்த மாதிரி ஆசைக்காக வாங்கி அது சும்மாவே இருந்துடும், யூஸே ஆகாமல் போயிடும். சரி வேணாம் அப்படின்னு நான் வச்சுட்டு வந்துட்டேன். இதே கடையிலே பாட்டிலில் அடைச்சி வச்சு பதநீர் வந்து சின்ன பாட்டில் பெரிய பாட்டில் ரெண்டுலேயும் வந்து சேல் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு குட்டி பாட்டில் வாங்கிக்கிட்டோம் டேஸ்ட் பார்க்கலான்னு. இதுக்கு பதிலா அப்போ இதுவும் 4 பதனி கோவில் கூட அர்ச்சனை கூட இடியாப்பத்தட்டு சிப்பலாம். நாங்கள் இப்போ மதுரையே ரீச் ஆகிட்டோம். மதுரை வர வரைக்கும் தாரிகன் தூங்கிட்டே தான் வந்தான். மதுரை ரீச் ஆகி டவுனுக்கு கொஞ்சம் தள்ளின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சூரியோட அம்மன் மெஸ் இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி தம்பி பர்த்டேக்காக மதுரை வந்திருந்தப்பையும் சாப்பிட்டோம்ல, அந்த பிரான்ச் இல்லாமல் இது வேறு பிரான்ச். சரி பழக்கப்பட்ட ஹோட்டல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து லஞ்ச் நம்ம சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த இடத்துல இந்த ஜிகிர்தண்டா இருந்தது, ஃபேமஸ் ஜிகிர்தண்டா. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கேட்டேன் எங்கள் ஊர்லலாம் இந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அந்த பையன் சொன்னார், இந்த ஃபேமஸ் ஜிகிர்தண்டான்னு இருக்கிற எல்லா லோகோவும் மதுரையிலேருந்து சோர்ஸ் பண்ணுறது கிடையாது, சின்ஸ் 1977 இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் அப்படின்னு சொன்னார். நான் எப்போ கண்ணை மூடி திருச்செந்தூர்னு நினச்சாலும்
இந்த அழகான மொமெண்ட்ஸ் எல்லாம் தான் என் கண்ணு முன்னாடி வரும். இந்த vlog திருச்செந்தூர் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlogs எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.